Hello my dear family, how are you doing? Hope you are all doing good. இன்னைக்கு இது வந்து லெசன் வீடியோ கிடையாது. நம்ம நியூஸ் ரீடிங் கோர்ஸ் வந்து நுங்கம்பாக்கம்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சென்னையில் இருக்கிற நுங்கம்பாக்கம் Kaizen Academyல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் ஆல்ரெடி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கான குவரிஸ் வந்து நிறைய என்கொயரிஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. தே ஆர் இன் டிலமா, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்மளோட வந்து மிஸ்ஸஸ் சுமித்ரா நியூஸ் ரீடர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களே உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணோம். பிகாஸ் நீங்கள் கேட்குற சந்தேகங்களை ஈவன் எங்களோட ஸ்டாஃபாலையும் வந்து அதை வந்து கிளாரிஃபை பண்ண முடியலை. அப்படின்றதுனால நம்மளுடைய ப்ரொஃபஷனல்ஸில் நம்ம மிஸ்ஸஸ் சுமித்ரா இருக்கிறாங்க இங்கே. ஸோ அவங்க உங்களுடைய சந்தேகங்களை இப்போ தீர்த்து வைப்பாங்க. நியூஸ் ரீடருக்கும் நியூஸ் ப்ரெசென்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நியூஸ் ரீடர், நியூஸ் ப்ரெசென்டர், இதுக்கான டிஃப்ரெண்ட் தெரிஞ்சாவே இந்த ஃபீல்டில் நீங்கள் கண்டிப்பாக சாதிக்கலாம். நியூஸ் ரீடர் அப்படின்னா கையில் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து வாசிச்சுட்டு போயிடலாம். தமிழை ஃப்ளூயண்ட்டாக வாசிக்க தெரியணும், வாசிச்சுட்டு போயிடலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நியூஸ் ப்ரெசென்டர் அப்படின்னா என்ன நடக்குது, அந்த விஷயத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகணும், இவ்வளோ விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்றது ரொம்ப நீட்டாக இருக்கணும். நீங்கள் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக புரியணும். புரியாமல் நம்ம இதையும் சொல்லிட முடியாது. இதுக்கான வித்தியாசம் இதுதான். இன்னொன்று, நியூஸ் ப்ரெசென்டர் அவங்களுக்கான காலகட்டம் அப்படின்றது உங்களுடைய லைஃப் லாங். நீங்கள் வந்து இன்றைக்கி நியூஸ் ப்ரெசென்டராக இருக்கலாம், நாளைக்கு சப் எடிட்டராக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு சீஃப் எடிட்டர் லெவலுக்கு போகலாம். இப்படி உங்களுக்கான முன்னேற்றம் அப்படின்றது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். நியூஸ் ரீடருக்கான காலகட்டம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலம்தான். ஏன்னா எவ்வளோ காலத்துக்கு நம்ம நியூஸ் ரீடராக இருக்க முடியும்? ஒன்றுமே நாலேஜே இல்லாமல் நம்ம வந்து இருந்துட முடியாது. நியூஸ் ரீடராக மட்டும் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஓகே, நான் ஃப்ளூயண்ட்டாக படிக்கிறேன், எனக்கு நல்லா படிக்க தெரியுது, நான் ப்ளசண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு மட்டும் நம்ம இருந்துட முடியாது. அதனால் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் நியூஸ் ப்ரெசென்டராக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். மேம், இதுக்கு ஏஜ் லிமிட்டேஷன் இருக்கா? ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு 25 to 30 அப்படிங்கிறது ஓகே தான். 25ல் வந்தால் நான் வந்து ஒரு 10 years 15 years வந்து இந்த ஃபீல்டில் இருக்க முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கும். 30 yearsல வந்தாலும் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒரு 10 years வந்து இதில் இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சப் எடிட்டர் லெவலுக்கு போகலாம். இன்னும் படிப்படியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். ஓகே, அப்போ அபவ் 30 இருந்தால் அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்? அபவ் 30 அப்படின்றது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. லுக் வைஸ் நம்ம ப்ளசண்ட்டாக இருக்கோமா, நம்மக்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்கா, இதுதான் முக்கியம். காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் இயர், தட் மீன்ஸ் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் இருக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணலாமா? இஃப் தே ஆர் வில்லிங் பண்ணலாம். ஃபைனல் இயர் படிக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்து இப்போ ரிசல்ட் வந்து எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் செம்மில் வந்துடும், நெக்ஸ்ட் இயரில் வந்துடும். அப்படின்னா அவங்களுக்கான இந்த ட்ரைனிங் முடித்து ஒரு 6 மாதம் அவங்க வந்து நல்லா அவங்கள ட்ரெயின் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்லா ஃப்ளூயண்ட்டாக தமிழ் படிக்க கற்றுக்கலாம். இன்னும் டிவி சேனல்ஸை பார்த்து இப்படிலாம் இருக்குது, நமக்கு கிளாஸில் இதை சொல்லி கொடுத்தாங்க, இப்படி அப்ளை பண்ணுறாங்க, இதை நம்மளும் செய்யலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து அவங்களுக்கு அந்த 6 மாதத்தில் கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க தாராளமாக இந்த கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். ஓகே மேம், நியூஸ் ரீடிங்க்குன்னு குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்கா? பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, அதில் வந்து மாற்றமே இல்லை. ஒரு சில சேனல்ஸில் வந்து இல்லை டிப்ளமோ ஓகே அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் டிகிரி ஒன்று இருக்கணும், எனி டிகிரியாக இருக்கணும். உங்களுக்கு தமிழில் வந்து ஃப்ளூயன்சி இருக்கணும். உங்களுடைய லாங்குவேஜை வந்து நீங்கள் நல்லபடியாக படிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த உச்சரிப்பின் மூலமாக தான் இந்த வார்த்தை சரியான வார்த்தையை மக்களுக்கு போய் சேரப்போகுது. அப்போ டிப்ளமா படிச்சவங்களும் ஸ்கில்ஸ் அண்ட் லுக் வைஸ் அவங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் ட்ரை பண்ணலாம்னு சொல்றீங்க? டிப்ளமோ படித்தவங்க ட்ரை பண்ணலாம், அதில் வந்து தப்பு இல்லை. ஆனால் எந்த சேனலில் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்றது முக்கியம். ஒரு சில சேனல்ஸில் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணுறதில்ல. அதனால் நம்ம பேசிக்காக வந்து ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறது ரொம்ப குட். நியூஸ் ரீடிங் அப்படின்றது ஃபுல் டைம் ஜாபா இல்லை பார்ட் டைம் ஜாப்? ஃபுல் டைம் ஜாபும் இருக்குது, பார்ட் டைம் ஜாபும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் பண்ணுறாங்க. அதில் வந்து ஃப்ரீலான்ஸ் நியூஸ் ரீடராக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours வந்து அவங்க ஆஃபீஸில் இருந்தால் போதும், ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வேறு ஏதாவது வெளியில் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்குது. ஃபுல் டைம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு சேனலில் வந்து ஒரு எம்ப்ளாயியாக போயிடுவீங்க. அப்போது நீங்கள் நியூஸ் படிக்கிற நேரம் தவிர மித்த நேரத்தில் வந்து நீங்கள் டெஸ்க் ஒர்க் பார்க்கலாம், இல்லை ரிப்போர்ட்டிங் போகலாம். அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆன்லைன் கிளாஸ் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ குழந்தைங்களுக்கே வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. அதனால் குழந்தைங்களே வந்து அந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி புரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக உங்களாலேயே முடியும், எந்த பிரச்சனையும் இருக்காது.
டிவி சேனல் தவிர்த்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்களுக்கு அதர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. நியூஸ் ரீடிங் அப்படின்றத காட்டிலும் நம்ம வந்து நியூஸ் ப்ரெசென்டிங் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு கொஷனுக்காக தான். இப்போது டிவி சேனலில் எனக்கு வேலை கிடைக்கல, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு மீடியா என்னென்ன இருக்குது, நமக்கு பிரிண்ட் மீடியா இருக்குது, அதில் நமக்கு வேலை கிடைக்கும். அப்புறமா யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் ஆங்கரிங் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 1 month அப்படின்றது போதுமான ஒரு கால அளவாக இருக்குமா? கண்டிப்பாக இந்த 1 monthல வந்து உங்களால் நிறைய கற்றுக்க முடியும். ஏன்னா எங்கள் மேலே இருக்க நம்பிக்கை, உங்கள் மேலே நாங்கள் வச்சுருக்க நம்பிக்கை எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். 1 monthல கண்டிப்பாக கற்றுக்க முடியும். ஆர்வம் இருக்கணும், ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக கற்றுக்கலாம். அதே மாதிரி நாங்கள் வந்து நல்லபடியாக சொல்லிக் கொடுப்போம் அப்படின்ற ஹோப் எங்களுக்கு இருக்குது. அதே நம்பிக்கையை நீங்கள் எங்கள் மேலே வச்சா கண்டிப்பாக கற்றுக்கலாம். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணால் 100% ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்களா? அதாவது இப்போ நம்ம ஒரு காலேஜில் படிக்கிறோம். காலேஜில் படிக்கும்போது நமக்கு எஜுகேஷனை வந்து காலேஜ் கொடுக்கும், ஜாப் வந்து நம்ம தான் தேடணும். அந்த மாதிரி உங்களுக்கான ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி வேணால் ஏதாவது தெரிஞ்சால் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வேணால் இருக்கலாம். உங்களுடைய திறமையை நீங்கள் நம்புங்க. இதுக்காக மட்டும் இல்லை, லைஃப்பில் எல்லா விஷயத்துலையுமே நம்மளுடைய திறமையை நம்ம நம்பினோன்னா எந்த இடத்துலையுமே நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் திறமசாலியாக இருக்கிற பட்சத்தில் வாய்ப்புன்றது உங்களை தவிர வேறு யாருக்கும் போக போகிறதில்ல. நியூஸ் ரீடர் ஆகணும் இல்லை நியூஸ் ப்ரெசென்டர் ஆகணும், எதுவோ அது உங்களுடைய சாய்ஸ். ஆனால் பொதுவான தகுதிகள் அப்படின்னு ஒரு சிலது இருக்குது. அது என்ன அப்படின்னா, தமிழ் மொழியை தயவு செய்து நல்லா உச்சரிக்கணும், அது முதல் தகுதி. இன்னொன்று, நீங்கள் ரொம்ப ஆஹா ஓஹோ அழகு அப்படின்லாம் வந்து கேட்க மாட்டாங்க, பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கீங்களா அது போதும். உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் நீட்டாக வந்து வெளிப்படுத்துகிறீங்க அது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து பெரிய தோடு போட்டு வரீங்களா, ஏன்னா இப்போ வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். மேக்கப் வந்து ரொம்ப அதிகமாக போட்டு வரோமா, ஐஷேடோ நிறைய போட்டு வரோமா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. பார்க்க லுக் வைஸ் நல்லா இருக்கீங்களா, உங்களுடைய நியூஸ் நீங்கள் கொடுக்குற விதம் அப்படின்றது கரெக்டாக போய் சேரணும், அது இருந்தாவே போதும். அதனால் வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுடைய லாங்குவேஜை நீங்கள் அழகாக பேச போகிறீங்க, அழகாக சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான்.